அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக. பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் நெருக்கடி இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் உங்களுடைய வாழ்வு விசாலமாக இல்லை என்றால், சோதனைகளால், பிரச்சனைகளால், செல்வத்தால், குடும்பத்தால், உறவுகளால் என எல்லா புறமும் இருளால் சூழப்பட்டு நெருக்கடிகள் இருந்தால் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான். பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால், பதறி விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால், குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வதென்று தெரியாமல். இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லாஹ்வின் நினைவில்லாமல் இருந்தால்.